Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. பாதை மாறிய சிறார் கைதிகள். கூர்நோக்கு இல்லத்தில் நடந்த சம்பவம். மாலையில் மாயமான 2 பேர். கதிகலங்கும் காகித பற்றை. வேலூர் காகித பற்றையில் தமிழ்நாடு அரசு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் அரசினர் பாதுகாப்பு இல்லம் செயல்பட்டு வருகிறது. இங்கு பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபடும் 18 வயது முதல் 21 வயது உடையோர் வரை தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கடந்த மே 24ஆம் தேதி மாலையில் வழக்கம் போல சிறார்கள் பாதுகாப்பு இல்லத்தில் விளையாடிக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது விருத்தாச்சலம் பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளம் சிறார் மற்றும் கோவையைச் சேர்ந்த 18 வயது இளம் சிறார் ஆகிய இருவரும் திடீரென சிறார்கள் பாதுகாப்பு இல்ல சுவர் மீது ஏறி குதித்துள்ளனர். அடுத்தடுத்து சுவர் ஏறி குதித்த இருவரும் அங்கிருந்த காவலருக்கு போக்கு காட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். உடனே 2 சிறார்கள் தப்பிச் சென்றதை உறுதி செய்த அரசினர் பாதுகாப்பு இல்லத்தின் கண்காணிப்பாளர் காவல்துறைக்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் வேலூர் தெற்கு காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் வேலூர் வடக்கு காவல் நிலைய போலீசார் பாதுகாப்பு இடத்திற்கு விரைந்தனர். அங்கு பணியில் இருந்த அலுவலர்களிடம் தப்பிச் சென்ற 2 சிறார்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். இதையடுத்து தப்பியோடிய 2 சிறார்களை பிடிக்க வேலூர் புதிய பேருந்து நிலையம், வேலூர் பழைய பேருந்து நிலையம் மற்றும் காட்பாடி ரயில் நிலைய சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். ஆனால் அவர்கள் எங்கும் கிடைக்கவில்லை. தொடர்ந்து தப்பிச் சென்ற 2 குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் தமிழக அரசின் வேலூர் சிறார்கள் பாதுகாப்பு இல்லத்தில் உள்ள பாதுகாப்பு குறைபாடு என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முன்னதாக கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இதே அரசினர் பாதுகாப்பு இல்லத்திலிருந்து 6 சிறார்கள் தப்பியோடினர். பின்னர் மீண்டும் பிடித்து பாதுகாப்பு இடத்தில் அடைக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து 2வது முறையாக இதே சம்பவம் இங்கு நடைபெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே அரசின் சிறார்கள் பாதுகாப்பு இல்லத்தில் தப்பியோடும் சிறார்கள் குறித்து பேசிய சமூக ஆர்வலர்கள் பாதை மாறி சென்று குற்றச் செயலில் ஈடுபடும் சிறார்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் சிறார்கள் பாதுகாப்பு இல்லத்தில் தங்க வைக்கப்படுகிறார்கள். ஆனால் அதற்குள்ளேயே சீனியர் ஜூனியர் என்று சிறார்கள் பிரிந்து உள்ளனர். மேலும் அங்கேயே குற்றச் செயலில் ஈடுபட திட்டமும் போடுவதாக சொல்லப்படுகிறது. இத்தகைய சூழலில் வேலூர் காகிதப்பற்றையில் உள்ள தமிழக அரசின் சிறார்கள் பாதுகாப்பு இல்லத்தில் 2வது முறையாக சிறார்கள் தப்பிச் செல்கின்றனர். விரைந்து மேலதிகாரிகள் அங்கு பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். வேலூர் அரசினர் பாதுகாப்பு இல்லத்திலிருந்து 2 இளம் சிறார்கள் தப்பியோடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.